செய்தியை பார்த்து வருகிறோம். முகம் மட்டும் தீயிட்டு எரிக்கப்பட்ட நிலையில் ஏரியில் 3 சடலங்கள் மிதந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே ஏரியில் 3 இளைஞர்களின் சடலங்கள் மிதந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேசன். அந்த 3 சடலங்கள் யாருடையது? அங்கு என்ன சூழல் நிலவுகிறது? வணக்கம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அருகே ஏரிக்கரை தாங்கலிலே இந்த 3 இளம் வாலிபர்கள் முகத்திலே தீயிட்டு கொளுத்தப்பட்டு வெட்டு காயங்களுடன் அந்த மீட்கப்பட்டு உத்திரமேரூர் போலீசார் தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள். இதனால் இந்த பகுதியிலே பரபரப்பான ஒரு சூழலானது ஏற்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் அந்த காட்டங்குளம் ஊராட்சிக்குட்பட்ட விழுதவாடி கிராமம் அருகே ஏரிக்கரை தாங்கலிலே 3 நபர்கள் முகத்தில் எரிந்தவாறு இறந்த நிலையில் சடலமாக மிதப்பதாக உத்திரமேரூர் போலீசாருக்கு தகவலானது கிடைக்க பெற்றிருக்கிறது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் அந்த உத்திரமேரூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு படைத்துறை வீரர்கள் அந்த சடலத்தை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனிடையே இந்த இறந்த நபர்கள் பழையசீவரம் கிராமத்தை சேர்ந்த 17 வயதுடைய 3 அந்த சிறுவர்கள் என்பதும் அந்த 3 பேருமே வாலாஜாபாத் அருகே உள்ள பள்ளியிலே 12ஆம் வகுப்பு படித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த இறந்த நபர்கள் 3 பேருமே இந்த 3 நாட்களுக்கு முன்பு இறந்திருக்கலாம் என்று அங்கு பேசப்பட்டு வருகிறது. மேலும் இந்த உத்திரமேரூர் அருகே இந்த குற்ற வழக்கில் தொடர்புடைய சிறுமயிலூர் கிராமத்தை சேர்ந்த சஞ்சய் என்பவர் அந்த பழையசீவரம் கிராமத்தை சேர்ந்த பரத் அந்த இளைஞர் அந்த சிறுவன் அந்த பிரச்சனையிலே வாக்குவாதம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இது குறித்து அந்த உத்திரமேரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அந்த உடலை தற்போது அனுப்பி இருக்கிறார்கள். இதனால் இந்த சம்பவத்திலே பெரும் பரபரப்பான ஒரு சூழலாக ஏற்பட்டிருக்கு. இந்த 3 பேருமே சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதியிலே ஒரு பரபரப்பான ஒரு சூழலும் நிலை வருகிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ்.